மிருகசீரிஷத்தில் பிறந்த உங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நீங்கள் ரிஷபம் அல்லது மிதுனம் 2 ராசியில் எதில் பிறந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது, யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும் அல்லது அதர் கண்ட்ரி போகணும், அப்ராடு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சோர்சஸ் நிறைய உண்டு. வேலையில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், வேறு கம்பெனிக்கு மாறணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையவே இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன், என்னுடைய படங்கள் லாக் ஆகிருக்கு, எப்போ ரிலீஸ் ஆகும்னா இந்த மாதம் அந்த படங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு மேரேஜுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் ஜாப் இல்லாமல் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும். யாரையும் பெருசாக டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குமே ஒழிய பெருசாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. ஸோ இந்த மாதத்தில் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். குறிப்பாக மார்ச் 14க்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். ஸோ நீங்கள் இந்த மாதத்தில் பிரிஞ்சு போன நம்முடைய உறவுகள் அத்தனையுமே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும். இதெல்லாம் பயன்படுத்துங்க. கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள், புகழ் கூடும். அது இல்லாமல் இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் யூக வணிகங்களில் இருக்கீங்க, குறிப்பாக ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ், லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு, லாட்ரி விழுவதற்கான சூழ்நிலைகள், அல்லது ரேஸில், ஷேர் மார்க்கெட்டில், இதிலெல்லாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது.